நீங்க மாரி செல்வராஜோட எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க. கருப்பாக 5 படங்களையும் ஒரு பெண் கேரக்டர் கருப்பா இருந்துச்சா அப்படிங்கிற அந்த கேள்வியை இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். அப்போ நீங்க திருப்பியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பெண்களை நீங்க எப்படி காட்ட விரும்புறீங்க அப்படின்னா, உங்களுடைய கனவு கன்னிகள் எல்லாமே வெள்ளை ஜலைமா தான் இருக்கிறாங்க. உங்க கனவு கன்னிகள் எல்லாமே 0 சைஸா தான் இருக்காங்க. ஆனா நீங்க பேசக்கூடிய புரட்சி மட்டும் எப்படி இன்னைக்கான மாடர்ன் புரட்சியா இருக்குன்னு நான் கேட்கிறேன். பெண்கள் இல்லாம உங்க புரட்சி உங்களால செய்ய முடியுமா? முடியாது. அப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சைட் கேரக்டருக்கு வெள்ளையா ஒரு கதாநாயகி இருந்து உங்க பின்னாடியே இருந்து உன்னால முடியும் ஏறு ஓடுன்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கருப்பாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய தலித்தாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயோ அல்லது பிற்படுத்த சமூகத்திலேயோ இருந்து வரக்கூடிய பெண்கள் தன்னை யாரா பார்க்கணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி இந்த இடத்துல முன்வைக்கணும். ஆனா அது நேத்தே அவர் இன்னொரு மீட்டிங்லயும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் சொன்னது தவறானதுதான், நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் அப்படி சொல்லல, நான் சொல்ல வர்றது இங்க இருக்கிறவங்க நடிக்க வரலன்னு. ஆங்கிலத்தை ஒரு அழகான சொல்றது கல்டிவேஷன் தியரி. அந்த கல்டிவேஷன் தியரி உங்களை என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா, இங்க ஒரு பொதுமை இருக்கு அப்படின்னா திருப்பி ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுதான் நிஜம் நம்மளே நம்ப ஆரம்பிச்சோம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சகட்ச டைரக்டர் எல்லாம் இப்ப எப்படி நம்பிட்டு இருக்காங்கன்னா, வெள்ளையா இருக்க பொண்ணுங்களுக்கு நடிக்க வரும்னு நினைக்கிறாங்க, வெள்ளையா இருக்கிற பெண்களுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அழகுன்றது அது இல்ல, அழகுன்றது கருப்பு தோல்ல இருக்கு.